கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்த அந்த பணங்கள் கையில் பணம் தனம் இருக்குது. ஆனாலும் கூட ஏதோ ஒரு ரூபத்தில் நீங்கள் சம்பாரித்த பணங்கள் செலவாவதற்கான வாய்ப்பு ஒன்று. நீங்கள் எதிலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இது புரட்டாசி மாதமாக இருந்தால் கூட பரவாயில்ல, இல்லைன்னா தேவையில்லாத செலவினங்கள் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வேறு ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும். நல்ல பெரிய லெவலில் பிட்காயின்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங்கில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, டிஜிட்டல் கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறது, ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் பெரிய லெவலில் முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருந்தால் அவாய்ட் பண்ணுங்கள். எல்லாமே நம்முடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய வாரமாக இது இருக்குது. அதனால் அந்த டெம்ப்டேஷனே நம்மளை பெரிய லெவலில் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்முடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், நமக்கு பிரயோஜனம் இல்லை, நம்முடைய பணம் பொருள் மடங்கி கொள்ள வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. ஸோ அதனால் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நான் முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொன்னேன். எதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா வாய்ப்பு இருந்தால் நீங்கள் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தில் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது, அவர்களால் நற்பலன்கள் உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். அது இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களை டெவலப்போ அப்டேட்டோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஸோ இந்த வாரத்தில் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணங்கள் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸில் பெரிய லெவலில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எதிர்பாராத நட்பு வட்டாரம், அந்த நட்பு வட்டாரத்தால் ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ரெண்டுமே கலந்து இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் ரெண்டுமே நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரம் கணவன் மனைக்குள் சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. பெரிய லெவலில் நீங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, பிஸ்னஸ் பார்ட்னரில் 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கிறது, இதெல்லாம் இந்த வாரம் பெரிய லெவலில் இருக்குது. ஆகையினால எல்லா விதத்துலேயும் இந்த வாரம் பொறுமையாகவும் நிதானமாகவும் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது. வேலையில் சில பிரச்சனைகள் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சனி பகவானையும் குறிப்பாக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரையும் வழிபாடு பண்ணுங்கள்.